அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவை மகிமையின் பெருவிழா என்று சிலுவை நம்மை மீட்டெடுத்தது. அவமானத்தின் சிலுவை என்று சொன்னப்பட்ட அதை நம் அருள்நாதர் இயேசு சுமந்து மீட்பின் சின்னமாக மாற்றி அந்த சிலுவையின் மேன்மையை அறிந்து கொள்ள இன்று நமக்கு வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து சிலுவையின் மேன்மையை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்னையாம் திரு அவை இன்று திருச்சிலுவை மகிமையை கொண்டாடி மகிழ்கிறது. சிலுவை என்பது நமது மீட்பின் சின்னம், கடவுளின் உச்சக்கட்ட அன்பின் அடையாளம். நாம் எதை செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைந்து பின்பு தொடங்குகின்றோம். அது கடவுளின் அருளை பெற்றுத்தரும் என்று நம்புகிறோம். அந்த அருளை நம்முள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதை நாம் எப்பொழுதும் நம் கழுத்துகளிலே முழுமையாக அணிந்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவை என்றால் மக்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அது அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. குற்றவாளிகளை தண்டிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக இருந்தது. அது ஒரு உச்சக்கட்ட அவமானத்தின் சின்னம். அப்படிப்பட்ட சிலுவையை இயேசு தானே சுமந்து சென்று கல்வாரி மலையில் அறையப்பட தன்னையே நமக்காக கையளித்திருக்கிறார். இதற்கு காரணம் நீங்களும் நானும் ஆசீரோடும் அருளோடும் இந்த மண்ணுலகில் நிலைத்து வாழ்வதற்கு. இந்த சிலுவையை பற்றி ஒரு சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண சிலுவையை சுமக்கவில்லை. பாரத்தையும் நமது பாவத்தையும் அந்த சிலுவையில் சுமந்து மீட்டெடுத்திருக்கிறார். அப்போது அவர் பட்ட வேதனைகளை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இயேசு சுமந்த சிலுவையின் எடை ஏறக்குறைய 150 கிலோவாக இருந்தது. நீளம் 15 அடி, அகலம் 8 அடியாக இருந்ததாம். சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் நீளம் 8 அங்குலமாக இருந்தது. இயேசு 3 முறை தரையிலே இந்த பாரத்தின் அழுத்தத்தால் கீழே விழுந்தார். 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இந்த சிலுவையை சுமந்து அவர் அந்த கல்வாரி நோக்கி நடந்திருக்கிறார். அவர் சரீரத்தில் மொத்தம் 5480 காயங்கள் இருந்ததாக வரலாறு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய முதுகில் ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய தலையை கிழித்து 17 முள்கள் உள்ளே சென்றதாகும். இப்படி வேதனை நிமித்தத்தில் அந்த சிலுவை அவர் ஏன் சுமந்தார்? அவமானத்தின் சிலுவை என்று சொல்லுகிறோமே, ஏன் அந்த அவமானத்தின் சிலுவை சுமந்தார்? நீங்களும் நானும் அருளோடும் ஆசீரோடும் நமது ஆதி பெற்றோர் ஆல் ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவு நிலை, முறிக்கப்பட்ட உறவு நிலையை சிலுவை சுமந்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் 1:23 சிலுவை யூதர்களுக்கு தடைகளாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருந்ததாக கூறுகிறார். ஆமாங்க, அன்னைக்கு சிலுவனா அது ஒரு தடைகள் இந்த யூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்று பல கிறிஸ்தவர்களிடம் இந்த சிந்தனை இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து வேண்டும், அவர் தரும் அருள் வளங்கள் வேண்டும், ஆனால் சிலுவை மட்டும் எனக்கு வேணவே வேணாம் சாமி அப்படின்னு சொல்றாங்க. கழுத்துல சிலுவை போட்டிருந்தாலும் என்ன பாடுபட்டு சிலுவத்தை உன் கழுத்துல போட்டிருக்க, உனக்கு துன்பம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மடமையான எண்ணத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறோம். தொடக்க கால கிறிஸ்துவர்கள் பலவிதமான வேதனைகளை நமது கிறிஸ்துவுக்காக, நமது கிறிஸ்து நம்மை மீட்டதற்காக பாடுபட்ட அந்த உணர்வுக்காக எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மடிந்து போனார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் அன்று கான்ஸ்டன்ட் என்ற அரசர் முன் வந்தார். என்றால் இவர் எதிரிகளுக்கு எதிராக சிலுவை அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்றார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு நாள் இவர் போருக்கு போகும்போது கனவில் கடவுள் தோன்றி அவருக்கு சிலுவை அடையாளத்தை வரைந்து அதன் அடையாளத்தின் கேடைகளையும் போர் கொடிகளையும் பிடித்து செல், நீ வெற்றி பெறுவாய் என்று அவருக்கு உணர்த்துவதை அவர் அறிந்து கொண்டு அவர் சிலுவை அடையாளங்களை வைத்து வெற்றி பெற்றார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவராகவே அவர் மாறி கிறிஸ்துவர்களை அஞ்சிலிருந்து அவர் பாதுகாத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஏனென்றால் கான்ஸ்டன்ட் அரசர் பொறுத்த வரையில் சிலுவை என்பது வெற்றியின் சின்னம்.
எதிரிகளை மேற்கொள்வதற்காக வல்லமையான ஆயுதம் என்று சொல்லுகிறார். கொலோசியர் புத்தகம் 2:14 பவுலடியார் சொல்லுகிறார், நமக்கு எதிரான ஒப்பந்தம் விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணியோடு அவர் அறைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒழிச்சிட்டார் எல்லாத்தையும். என்றால் சிலுவை நமது மீட்பின் சின்னம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறுவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சாங்க. அவன் நான் வானத்தையும் பூமியும் தொடர இடத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கான். அது போயிட்டே இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா வானம் பூமி ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இவனை நடந்து போயிட்டே இருக்கான், ஏதோ பக்கத்துல வந்துட்டு. ஆனா கடைசியில் அவனால ஒரு எல்லைக்கு மேல நடக்க முடியல. அவன் சோர்விட்டு இருந்த வேலையில ஒரு பெரியவரை பார்த்து கேட்டானா, வானம் பூமியும் தொடர இடத்தை நான் போய் பார்க்கணும். அப்ப அவர் சொன்னாரா, என் கூட வான்ட்டு ஒரு ஆலயத்திற்கு கூட்டிட்டு போய் ஒரு சிலுவையை காண்பித்து, வானமும் பூமியும் சந்திக்கும் இடத்தை தேடி நீ எங்கும் அலைய தேவையில்லை, இதோ இந்த சிலுவை தான் வானமும் பூமியும் சந்திக்கும் இடம், கடவுளும் மனிதரும் உறவாடும் இடம், சிலுவை உறவின் அடையாளம் என்று சொல்லுகிறார். வானத்துக்கு பூமிக்கும் இடையில் தொங்கி, அந்த சிலுவையில் தொங்கி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டு குடும்பத்தில் உறவுகளை வளர்த்து கொண்டு, சிலுவை நமது மீட்பின் சின்னம். எத்தனையோ புனிதர்கள் சிலுவை அறையாளம் வரைந்து தீய ஆவிகளை ஓட்டி ஆண்டவரின் பிள்ளைகளாக அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த சிலுவையை இரக்கமாக பிடித்து கொண்டுவோம். வாழ்வின் ஆதாரம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து வாழ்விலே ஆசிரை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது சிலுவை எங்களுக்கு மீட்பின் சின்னம். நீர் அந்த அவமானத்தின் சின்னத்தை சுமந்து பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து, ஆதி பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளை உடைத்தெறிந்து எங்களை நீர் பாவத்திலிருந்து வீட்டெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதை அறிந்து அந்த மீட்பின் சின்னத்தை என்னால் நாங்கள் போற்றி புகழவும் அருளை பெற்றுக்கொள்ளவும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.